இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். உலக நெருக்கடிக்கு மத்தியில் எதிர்க்கட்சி தலைவரை மாற்ற நினைப்பது ஏன்? முஹிடினுக்கு சைஃபுடின் அப்துல்லா கேள்வி. மத்திய கிழக்கு நெருக்கடியின் தாக்கம் குறித்து எதிர்க்கட்சி கூட்டணி கவலைகளை எழுப்பி வரும் வேளையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு மாற்றாக ஒருவரை தேர்ந்தெடுப்பதில் பர்சத்து கட்சி தலைவர் முஹிடின் யாசின் கவனம் செலுத்தி வருவதை இண்டர் அஹ்மாகோத்தா நாடாளுமன்ற உறுப்பினர் சைஃபுடின் அப்துல்லா கேள்விக்குள்ளாக்கியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்த காலத்தில் உலகளாவிய நெருக்கடியின் விளைவுகள் குறித்து விவாதிப்பதற்காக நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு லாரோட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்சா ஜைனுடின் அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்ததாக சைஃபுடின் தெரிவித்துள்ளார். இத்தகைய அமர்வு நீடித்த வளைகுடா மோதல், குறிப்பாக எண்ணெய் விலை மற்றும் பணவீக்கத்தின் மீதான அதன் தாக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வழிகளை கண்டறிந்து விவாதிக்க அரசாங்கத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழிவகுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் உணவு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த கவலைகள் போன்ற விவகாரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும், உதாரணமாக மலாக்கா நீரிணை பகுதியில் உள்ள சூழல் போன்றது என்றும் சைஃபுடின் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் எதிர்க்கட்சி தலைவரை கூடிய விரைவில் மாற்றியமைக்க வேண்டும் என்பதில் முஹிடின் அதிக ஆர்வம் காட்டுவது ஏன் என்றும் சைஃபுடின் தனது சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பியுள்ளார். மலேசியாவில் சில மின் சிகரெட் விற்பனை கடைகளில் மிக அதிக தாக்கம் கொண்ட செயற்கை போதைப் பொருளான ஃபெனில் மிக சாதாரணமாக விற்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த அதிர்ச்சி தகவல் கடந்த ஏப்ரல் 13 முதல் 17 வரை நாடு முழுவதும் ஓப்ஸ்வேப் 1.0 என்ற பெயரில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த நடவடிக்கையில் மொத்தம் 4.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையில் புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவான NCID சார்பில் 1177 அதிகாரிகள் மற்றும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு முகமை, அது தொடர்பான அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமலாக்க நிறுவனங்களில் இருந்து 1111 அதிகாரிகள் ஈடுபட்டனர். போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை மின் சிகரெட் கடைகள் மூலம் சட்டவிரோத பொருட்கள் பரவுவதற்கான அபாயத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஃபெனில் என்பது ஃபென்டனில் என்ற சக்தி வாய்ந்த போதைப் பொருளின் ஒரு மாற்று வகையாகும். ஜாம்பி ட்ராக் என்றும் அழைக்கப்படும் இந்த வகை போதைப் பொருள் மிக ஆபத்தானது என NCID இயக்குனர் ஹுசைன் ஒமார் கான் எச்சரித்துள்ளார். இந்த போதைப் பொருள் மிக விரைவாக அடிமையாக்கும் தன்மை கொண்டது. மிக சிறிய அளவில் பயன்படுத்தினால் கூட அதிக அளவு ஓவர்டோஸ் அபாயத்தை ஏற்படுத்தி உயிருக்கு பேராபத்தாக மாறக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் இன்று சபா மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்டு கம்போங் பஹாகியா பகுதியில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்துக்கு பிறகான நிலையை ஆய்வு செய்ய உள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் சுமார் 1000 வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. இந்நிலையில் இன்று பிற்பகல் 4:20 மணியளவில் மஸ்ஜித் கம்போங் பஹாகியா அருகே விபத்து இடத்தை அன்வார் பார்வையிட தொடங்குவார். அதன் பின்னர் வீடுகளை இழந்து தற்காலிக தங்கும் இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்திக்க உள்ளார். முதலில் 4:35 மணியளவில் சகோலாக்கு பங்சா அன்காஸ் தற்காலிக முகாமில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பார். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியளவில் டேவான் PPR தமான் பத்து சாப்பி மற்றும் 5:30 மணியளவில் டேவான் லிந்தா சிபூகா ஆகிய தங்கும் இடங்களையும் பார்வையிட உள்ளார். இந்த பணி பயணத்தின் போது தற்காலிக முகாம்களில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களின் நிலையை மதிப்பீடு செய்வதுடன் அவர்களுக்கு உதவிகள் சரியாக வழங்கப்படுகிறதா என்பதையும் பிரதமர் உறுதி செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்போங் பஹாகியா கிராம பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து 4 ஹெக்டருக்கு மேற்பட்ட பரப்பளவை பாதித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த பொது தேர்தல் வரையில் பெர்லிஸ் மாநில அரசு மாற்றமின்றி தொடரும் என பரிகத்தா நேஷனல் மாநில தலைமை அறிவித்துள்ளது. இது குறித்து கடந்த திங்கட்கிழமை கூட்டணி தலைவர்களிடையே நடைபெற்ற கூட்டத்தில் தற்போதைய மாநில அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அவர்கள் உறுதியளித்துள்ளதாக மாநில மந்திரி வசார் அபுபக்கர் ஹம்சா தெரிவித்துள்ளார். மாநில பரிகத்தான் மற்றும் பாஸ் தலைமை வெளியிட்ட இந்த நிலைப்பாட்டை அவர் வரவேற்று, இது அரசின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் வலுவான ஆதரவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணியை பாதுகாக்க அவர்கள் காட்டிய அர்ப்பணிப்புக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள அபுபக்கர் ஹம்சா தாங்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாநில சட்டமன்ற கூட்டத்திற்கான புதிய தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. ஓரின சேர்க்கை கொண்டு உள்ளடக்கம் தொடர்பாக மலேசிய தேசிய ஒலிபரப்பு நிறுவனமான RTMஐ பாஸ் கட்சி கடுமையாக சாடியுள்ளது. TV2 அலைவரிசையில் ஓரின சேர்க்கை தொடர்பான அம்சங்கள் கொண்ட கார்ட்டூன் ஒளிபரப்பப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிளியோபெட்ரா இன் ஸ்பேஸ் என்ற கார்ட்டூனில் இப்படிப்பட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் RTM அலைவரிசையில் LGBT கூறுகள் கொண்ட கார்ட்டூன் ஒளிபரப்பப்படுவது இது இரண்டாவது சம்பவமாகும் என பாஸ் உலாமா பிரிவு தலைவர் அஹ்மத் யாஹ்யா தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டும் சாண்டியாகோ ஆஃப் சீஸ் என்ற கார்ட்டூன் நிகழ்ச்சியில் மறைமுகமாக LGBT அம்சங்கள் உள்ளதாக புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை RTM ஒளிபரப்பில் இருந்து நிறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் RTM தயாரிப்பாளர்களின் உள்ளடக்க தேர்வு செயல்முறையை கேள்விக்குட்படுத்தியுள்ள அஹ்மத் யாஹ்யா, கார்ட்டூன்கள் மூலம் மறைமுகமாக LGBT அம்சங்கள் பரவும் அபாயம் இருப்பதால் தயாரிப்பாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூரை நோக்கி வந்து கொண்டிருந்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் MH17 சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பான சில உள்துறை ஆவணங்களை பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கை NOS, RTL நியூஸ் மற்றும் டி ஒர்க்ஸ்டன் போன்ற நெதர்லாந்து ஊடக நிறுவனங்கள் தாக்கல் செய்திருந்தன. அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அமைச்சரவை கூட்ட குறிப்புகள் மற்றும் அரசின் உள்துறை அறிக்கைகளை அணுக அனுமதி கோரியிருந்தனர். இந்நிலையில் ஸ்டாஸ்பர்க் நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நெதர்லாந்து அரசின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்ததுடன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வெளியிடாமல் இருப்பதில் அதிகாரிகள் தேவையான கொள்கைகள் மற்றும் அளவுகோல்களை முறையாக பின்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH17 கிழக்கு யுக்ரைன் வான் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் 80 குழந்தைகள் மற்றும் 15 விமான பணியாளர்கள் உட்பட விமானத்தில் பயணித்த 298 பேரும் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூரில் பெரும் அளவிலான போதைப் பொருள் கடத்தல் கும்பலை போலீசார் முறியடித்ததில் 18 ஆடம்பர கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் போர்ஷே உள்ளிட்ட உயர்தர கார்களும் அடங்கும். மேலும் மெர்சிடிஸ் பென்ஸ், லெக்சஸ், டொயோட்டா அல்ஃபர்ட், GWM மற்றும் வோல்க்ஸ்வேகன் போன்ற விலையுயர்ந்த கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களின் மொத்த மதிப்பு சுமார் 11.05 மில்லியன் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் 1.66 கிலோ எடையுடைய 27 நகைகள், 2.1 கிராம் எடையுடைய 3 தங்கக்கட்டிகள், 8 ஆடம்பர கடிகாரம் உள்ளிட்ட பொருட்களுடன் 4.9 மில்லியன் ரிங்கிட் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து போதைப் பொருள் கும்பலானது சட்டவிரோத பணத்தை பணமாற்று வணிகம் மூலம் சட்டப்பூர்வமாக்கி வந்தது தெரியவந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 16 அன்று நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் 7 பெண்கள் உட்பட மொத்தம் 19 பேர் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவு இயக்குனர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.